ஓட்டோ வேர்ல்ட் மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க என்னென்ன கார் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு போய் பார்ப்போம். எத்தனையா நூற்றாண்டு காரில் இருந்து இந்த கார் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க உங்களுக்கு போவோம். ஓட்டோ வேர்ல்டு ப்ரூசல். வாங்க உங்களுக்கு என்ன பண்ணியாச்சு. வா, ஜெர்மன் டர்ன்ஸ் ஃப்ரம் 80s to 90s. இப்போ இருந்து செப்டம்பர்லேருந்து எக்ஸிபிஷன் போயிட்டு இருக்குது, டிசம்பர் மட்டும். பெல்ஜியம் வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரூசலில் வந்து பாருங்கள். ஓகே, பார்ப்போம். வா, சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளுக்கு போய் அட்டிவாக இண்டிவிஜுவலாக முதல் என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்கு. பார்ப்போம் என்ன இதெல்லாம் பாருங்கள். இந்த கார் வந்து எப்படி செஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னால் 1900 செஞ்சுருக்குறாங்க. இந்த 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 வண்டி வந்து 1900 செஞ்சுருக்குறாங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 25 km/h ஸ்பீடில் போயிருக்கு. நம்ம ஒரு ரிச்சா மாதிரி இருக்குது இப்போ பார்த்தா. சரியா, இது அடுத்த ஒரு வருஷத்தில் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி முன்னுக்கும் ஒரு சீட்டை வச்சு 2 பேர் 3 பேர் போகிற மாதிரி செஞ்சுருக்குறாங்கப்பா. அது 1901 செஞ்சுருக்குறாங்க. அதுவும் ஸ்பீடு வந்து சேம் தான், எக்ஸ்ட்ரா சீட்டை மட்டும் போட்டிருக்குறாங்க. அப்புறம் இந்தியாவில் பார்த்தா அடுத்தது இன்னும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி ஹோன் எல்லாம் வச்சு இது வந்து எப்போ செஞ்சுருக்குறாங்க, 1904 செஞ்சுருக்குறாங்க. 1904 செஞ்சுருக்குறாங்க. ஓல்டு மொபைல் மாடல் 6 சொல்லி கர்வ் டேஷ், இந்த முன்னுக்கு கர்வாக இருக்கிறபடியால் அதை கர்வ் டேஷ்ன்னு போட்டிருக்குறாங்க. இதுக்கு கொஞ்சம் பவரை கூட்டியிருக்கிறாங்க. 32 km/h அமெரிக்கன் என்ஜினில் செஞ்சுருக்குறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன அடுத்தது வந்து செஞ்சுருக்குறாங்க 1906 லயன் போஜோ. ஆட்டோமொபைல் லயன் போஜோ பாருங்கள். லயன் போஜோ சூப்பராக இருக்கா. 2 பேர் 2 சீட், அதில் ஸ்டேரிங் எல்லாம் வச்சு. ஓகே, இப்போ வந்து ஸ்டேரிங் மாடலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க 1906 தான் இதை வந்து போஜோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேரிங் வீல்டோடு சேர்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து 36 mph ஓடுற மாதிரி செஞ்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்து எப்படி வருதுன்னு. 1900 இருந்தால் பேசிக்காக பார்க்க போனால் 1900 இருந்தால் இந்த ஆட்டோமொபைலே ஸ்டார்ட் ஆகியிருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம், நான் சொல்கிறது சரியாக தெரியலை, உங்களுக்கு போய் பார்ப்போம். இது இன்னொரு மாடலில் செஞ்சுருக்குறாங்க. இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதே இதுதான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி செஞ்சுருக்குறாங்க. நம்ம ஊர் ரிச்சாக தான் பாருங்கள், அந்த கூரையெல்லாம் உயர்த்தி விட்டுட்டு போகலாம் மலைக்கு. சரியா, அதே தான் செஞ்சுருக்குறாங்க. 1906 ரொனால்ட் கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேர்ஷனில் ரொனால்ட் காரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க 1906. இது 1906 தான் இன்னொரு மாடல் ஒன்று செஞ்சுருக்குறாங்க. ஹெட்லைட் எல்லாம் போட்டு 1906 போட்டு தொடங்கியிருக்கிறாங்க. அதுவும் பாருங்கள், அது ஒரு வெஹிக்கிள் ஒன்று பாருங்கள். ட்ரைசைக்கிள் 3 சில்லு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ என்னதுன்னா 1898 இந்த சைக்கிள் டெவலப்மெண்ட் தொடங்கியிருக்கு. சாரி, நான் உங்களுக்கு சொன்னது தானே 1900 இல்லை, 1898 சைக்கிள் 3 வீலர் 3 சில்லு சைக்கிளை தொடங்கியிருக்கிறாங்கப்பா. அது தொடக்கிட்டு அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் இப்படியே வந்தோம்னு சொன்னால் நாங்கள் இங்கால அடுத்தது வந்திருக்கு. இந்த ஒரு கார் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் கூரையெல்லாம் பெருசாகி ஸ்டேரிங் ஹோன் எல்லாம் போட்டு செஞ்சுருக்குறாங்க. இது வந்து 1906 37 mph இந்த கார் போகுது. வேர்த்திட்டப்பா. பாருங்கப்பா, நம்ம ஊர் சைக்கிள் ஹோனெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் சைக்கிள் இது பாருங்க. இது நம்ம குயின் போகிற மாதிரி பாருங்கப்பா. இது 1914 வந்த வண்டி. இது எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா. மேலே கூரையெல்லாம் வச்சு மேலே தட்டு வண்டி எல்லாம் இருக்குது, தட்டி வண்டி மாதிரி இருக்குது. 1908 செஞ்சுருக்குறாங்க. இந்த வண்டி வந்து 1925 டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னது,
ரவல் அண்டு சொல்லி ஒரு வண்டி, இந்த வண்டி வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து 85 மைல் பர் ஹவருக்கு. ஸோ 1900 ஆண்டுலேருந்து 25ஆம் ஆண்டுக்கிடையில் 25 மைல் பர்லேருந்து 85 மைல் பர் ஹவருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. இதுவும் சூப்பராக இருக்குது. என்னப்பா பார்க்குற வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. ரொனால்டு, மினவியா, ஃபோர்ட் எல்லாமே வந்திருக்கு பாருங்க. விதமான கார்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கா. இது 1925ஆம் ஆண்டு செஞ்சுருக்காங்க இந்த ஒரு மாடலில். சிட்ரான், சிட்ரான் கார் வந்து இந்த மாதிரி ஒரு வெர்ஷனில் தான் 1925 இருந்திருக்கு. வாவ், பென்ஸ் பாருங்க, பென்ஸு எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. பாருங்க, இதை பாருங்க, இங்கால பாருங்க, எங்கே பார்த்தாலும் சூப்பராக இருக்கு. இது வந்து 1922ஆம் ஆண்டு வண்டி. 1922ஆம் ஆண்டு வண்டி டைம்லர் டிஎஸ். அது வந்து 90 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு போகுதான் பாருங்க. முன்னுக்கு 2 வண்டியப்பா, பின்னால் குதிரை வண்டி மாதிரி இருந்து உட்காந்து போகலாம். வா யா, இது என்னடாப்பா, 1G32DN1 நம்பர் பிளேட்டே இருக்குதுப்பா. இது இப்போ 1928ஆம் ஆண்டு. இதுக்குள்ள எப்படியெல்லாம் உள்ளுக்கு இருந்து போகிறாங்களோ தெரியல பாருங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பே வீலும் எங்கே வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஸ்பே வீல் எங்கே வச்சிருக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கா. இந்த ஸ்பே வீல் சைடில் வச்சு, இது என்னது புகாட்டி டைப்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. 1923ஆம் ஆண்டு 140 மைல் பர் ஹவரில் ஓடக்கூடிய அளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு. அது இந்த ஃப்ரண்ட் வியூவை பாருங்க. புகாட்டி செம்மையாக இருக்கா. புகாட்டி தான், ரெண்டும் பிராண்டு, வேறு கலரில் போட்டிருக்கிறாங்க. 2 கார் கரவன் மாடலில் இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இப்படி ஒரு கரவன் மாதிரி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம இப்போ இருக்கிற கரவன் மாதிரி இருக்குது. ஃபோர்ட் காரை இந்த மாதிரியாக செஞ்சுருக்குறாங்க. 1924ஆம் ஆண்டு ஃபோர்ட் டிடி மோட்டோ ஹோம் 50 மைல் பர் ஹவர்லாம் போகுது. ஆமாம், கரவன் தானப்பா. இந்த உள்ளுக்குள்ளே கிச்சன் எல்லாம் இருக்குது, சமைச்சு சாப்பிட்லாம். கரவன் தான், நான் சும்மா சொன்னேன் கரவன், அது உண்மையாகவே கரவன் தான். இந்த பாருங்கள், கதவெல்லாம் திறந்து உள்ளுக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கப்பா, உள்ளுக்குள்ளே சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி கரவன் எல்லாம் இருக்குது பாருங்கள். இது சைக்கிள். இதுதான் அப்புறம் பின்னாடி நான் நினைக்கிறேன் மோட்டர் பைக் மாதிரி டெவலப் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. பார்த்தா சைக்கிள், பின்னாடி மோட்டர் பைக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோடய தகவல் சரியாக இருக்கான்னு நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. இது பாருங்கள், அடுத்து இன்னொரு கார் உண்டு. எப்படி இருக்குது. காலத்தில் எல்லாம் ஓப்பன் மாடலில் இருக்குது. எப்படி தான் அந்த காலத்தில் ரொம்ப குளிராக வர இருந்திருக்கேன். இப்போ இருக்கிற குளிரை விட அந்த காலத்தில் பயங்கர பனி கொட்டி இருக்கு. எப்படி இதெல்லாம் இருக்கிறாங்களான்னு தெரியல. இது அடுத்த மாடல். வாவ், ரோல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரோல்ஸ் ராய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் போய் பார்ப்போம். உள்ளுக்குள்ளே வாங்க. போஜோட் இருக்குது உள்ளுக்குள்ளே. இங்கால சிட்ரோன் இருக்குது பாருங்கள். இந்த காரை பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. இது பார்த்தா நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட்டாக வந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த காரெல்லாம் இவ்வளோ வலிவாக இருக்கும்ப்பா. இப்போ விற்கவே மாட்டாங்க போல இருக்குது. விற்றா கோடிக்கணக்கில் இருக்குது. 1929ஆம் ஆண்டு செஞ்சுருக்குறாங்க. லன்சியா லம்படா அண்ட் ஒரு கார் உண்டு 7 சீரீஸா லம்டா. பாருங்கப்பா, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு காரை நான் வாண்டி வீட்டில் வச்சுருந்தாலும் ஒரு ஆசைக்கு நல்லா தானே இருக்கும்ப்பா. கொடுக்க மாட்டாங்களே, களவு தான் எடுத்துகிட்டு ஓடணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். சிட்ரான் மாடல்கள் எப்படி வச்சுருக்கேன், அதெல்லாம் கம்பி கயிறு போட்டு வச்சுருக்குறாங்க. உள்ளுக்கு போக முடியல. வாங்க, இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்கள். சிட்ரானில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துருக்கு. ஓகே, போகலாம். அந்த சைடால் பாருங்கள். ரோல்ஸ் ராய்ஸ் இந்த என்ஜின் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு. அந்த என்ஜின் காருண்ட என்ஜின் செஸ்ஸியவே வச்சிருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா, 1911ஆம் ஆண்டு ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அது இந்த செஸ்ஸி 1911ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கிறாங்க. 100 மைல் பர் ஹவரில் ஓடக்கூடிய இந்த காரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க.
அது இந்த செஸ்ஸி இதில் வச்சுருக்குறாங்க. அந்த கார் தான் அங்கால இருக்குது பாருங்க. இந்த இன்ஜினை வச்சுருக்குறாங்க, அந்த காரையும் பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க. செம்மையாக இருக்கா? அந்த காலத்துலேயே இப்படியெல்லாம் ஐடியா வந்து செஞ்சுருக்குறாங்க. இப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் மூளை வேலை செய்யுது. எங்கேருந்து இந்த மூளையெல்லாம் வருது தெரியல. வா, எதை பார்த்தாலும் சூப்பராகவே இருக்குது. கண்ணுக்கு அவ்வளோ குளுமையாக இருக்குது. சூப்பராக இருக்குடாப்பா. மை குட்னஸ். வாங்க இந்த எப்படி போட்டிருக்குறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது வந்து என்ன, ஒரு பழைய காலம். இது வந்து ரொம்ப பழசு. இது 1912ஆம் ஆண்டு இந்த கார் செஞ்சுருக்குறாங்க. 1912. பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த கார். ஆட்டோமொபைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களுக்கு இந்த வீடியோ வந்து சூப்பரான வீடியோவாக இருக்குது. பாருங்கள், இது சிட்ரோன்ன்ற டெவலப்மெண்ட் போட்டிருக்குறாங்க. எத்தனையாம் ஆண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிட்ரோன் பாருங்கள். இது சிட்ரோன்ட 1911ஆம் ஆண்டு 1911 சிட்ரோன் இப்படி தான் இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில். சரியா, இந்த இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1911ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க 70 mph. அதுக்கப்புறம் இது 1910ஆம் ஆண்டு டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் 1913ஆம் ஆண்டு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. இது வந்து 1915ஆம் ஆண்டு கார். இந்த மாதிரி தான் இது பரவாயில்ல. கூரை அந்த ஒரு லெதரில் போட்டிருக்குறாங்க. ஏன்னா குளிர் அடிக்கும். ஆனால் சைடெல்லாம் ஓப்பனாக இருக்குது, குளிர் அடிச்சுட்டு தான் இருக்கும். பாருங்கள், அந்த காலத்தில் இந்த காருக்கு டயருக்கு காற்றடிக்கிறது இந்த மாதிரி தான் கையால் தான் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பம்பும் வச்சுருக்குறாங்க. இப்போ எல்லாம் மிஷினில் போயிட்டு கொயினை போட்டு காசை போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 1933ஆம் ஆண்டு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். பென்ஸ் 1933ஆம் ஆண்டு பென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பர் கலர் காம்பினேஷன். என்னோட ஃபேவரட் கலரு. சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்து ஹூட்டெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அதை மடித்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் தேவையான நேரம் போகலாம். ஆனால் இந்த சின்ன கார் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்குது. பென்ஸ் என்றாலும் சூப்பரான பென்ஸ் தான். அப்புறமா ஆட்டோமொபைல் பாருங்கள். இது என்னது, 1935ஆம் ஆண்டு செரஸ்லார் என்று சொல்லி ஒரு கார் உண்டு. செரஸ்லா கார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ் 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 வாவ். பாருங்க, அடுத்து வாரம் என்ன நம்ம ஒரு செட்டில் போட்ட மாதிரி நிற்குது. இது எப்படி ஆவுடி? ஓஹோ, ஆவுடி 1939ஆம் ஆண்டு ஆவுடி செஞ்சுருக்குறாங்க பாருங்கள். இதான் ஆவுடி கார். சரியா, அப்புறம் இது ஃபோர்ட் 1938ஆம் ஆண்டு ஃபோர்ட் இந்த மாதிரி இருக்குது. ஓஹோ, இது 1938ஆம் ஆண்டு டெலா ஒரு கார் உண்டு. வாங்க அப்படியே இங்கால போய் பார்ப்போம் என்ன அடுத்த கார் இருக்குன்னு சொல்லி. வேணும் ஒரு குட்டி கார் உண்டு, அதுக்கு நம்பர் பிளேட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க. ஃப்ளட் 125 இயர்ஸ் ஆட்டோ ஃபியட் 125 இயர்ஸ். யா பாருங்க, ஃபியட் கார் அப்படி இருக்குன்னு 125 இயர்ஸ். இங்கே பாருங்கப்பா, காரு தலகுலாம் குத்தி வச்சுருக்குறாங்கப்பா. ஏன் தான் அது அவ்வளோதுக்கு அந்த கார் மேலே கோவமோ தெரியல, அப்படி குத்தி நிமித்தி வச்சுருக்குறாங்க. இது என்ன காரு, 1954 இந்த கார் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சிட்ரோனுக்கு இவ்வளவு கோவமா? இந்த மாதிரி தலகுலாம் நிற்குது. குளப்படிக்கார பையன் போலான்னு இருப்பான் சிட்ரோன். இந்த மாதிரி தலகுலாம் நிற்கிறான். 1962ஆம் ஆண்டு இந்த சிட்ரோன் காரை செஞ்சுருக்குறாங்க பாருங்க. அவன் வந்து குளப்படிக்கார பையன் போல இருக்கிறான். இந்த காரப்பா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வந்த காரப்பா பாருங்க. நம்ம சினிமாவில் எல்லா காரும் பெருமை இந்த கல்யாணத்துக்கு. கவுண்டமணி செந்தில் வந்த கார் மாதிரி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது. அந்த கார் இங்கேயும் இருக்குது. இதை பாருங்க, இது எப்படி இருக்கு.
நல்லா இருக்குது பாருங்கள். சைக்கிளும் அந்தந்த காலங்களில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. சைக்கிளும் டெவலப்மெண்ட் 1 சிலிண்டர் சைக்கிள் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. 1953ஆம் ஆண்டு இந்த 1 சிலிண்டர் சைக்கிள் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மோட்டர் பைக் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது 1954. இது 1953 டெவலப் பண்ணியிருக்கிறாங்க மோட்டோ. பாருங்க, அப்படி பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னால் வாங்க இங்கால சிட்ரோன் வந்து கொஞ்சம் இது என்ன சன்பீம் அல்ஃபைன். பாருங்கப்பா, இப்போ நம்ம 1900 ஆண்டுலேருந்து 1956 50 வருஷம் கார் டெவலப்மெண்ட்டில் மாறி வந்துட்டுது பாருங்கள். இப்போ இங்கால ஜீப் மாடல்கள் எல்லாம் செஞ்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஜீப் மாடல் செஞ்சுருக்குறாங்க. இது ஒன்று 1928ஆம் ஆண்டு செஞ்ச கார் உண்டு. செம்மையாக இருக்குது. அப்பப்பா, எவ்வளோ காரம், எவ்வளோ டெவலப்மெண்ட். இது இங்கால வந்து பைக் டெவலப்மெண்ட் பாருங்க. பைக் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி செஞ்சுருக்குறாங்க 1941 1949ஆம் ஆண்டு. ஓகே, பாருங்க, இதெல்லாம் பைக் டெவலப்மெண்ட் போட்டிருக்குறாங்க. இங்கெல்லாம் என்ன கார் வந்திருக்கு? இம்பீரியா. செம்மையாத்தான் இருக்குது பாருங்க. M60 பைக் உண்டு 1924ஆம் ஆண்டு செஞ்சுருக்குறாங்க இந்த சைக்கிள். FN M60 ஸ்போர்ட்ஸ் மாடல். இதே ஸ்போர்ட்ஸ் மாடல்னு போடுறாங்க பாருங்கள். அந்த சீட்டை பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி. இது எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒவ்வொரு விதமான டெவலப்மெண்ட்லாம் இருக்குது காரெல்லாம். சரியா? அப்பா, இது நம்ம ஊர் பான் வண்டி. இதான் பான் கொண்டு போவாங்க. அந்த பான் வண்டி இப்படி தான் செஞ்சுருக்குறாங்க. 1958ஆம் ஆண்டு செஞ்சுருக்குறாங்க பான் வண்டி. பாருங்கப்பா. சரியா? அப்படியே வாங்க இங்கால போவோம். இங்கால என்ன இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் பைக் டெவலப்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது. சரியா? எல்லா பைக்கும் அப்படி தான் இருக்குது. எவ்வளோக்கா அடுக்கி விட்டுருக்குறாங்கப்பா. எங்கே இருந்தெல்லாம் இது கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிருக்கிறாங்களோ தெரியல. இங்கே பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. 1985 1972 இப்படி ஒரு விதமான கார் ஒன்று வந்திருக்குது. இங்கால வந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் டெக்னாலஜி கூட. இது பைக்கு பாருங்க, இது பைக்கு பாருங்கள். இந்த மாதிரி பைக்கெல்லாம் இருந்திருக்கு. இது கராஜ் அப்படி தான் இருந்திருக்கு பாருங்கள். பைக் கராஜ். சைக்கிள், மோட்டாரில் இருக்கிற சைக்கிள். இங்கால வந்தோம்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாடலுக்கு வந்துட்டாங்க பாருங்கள். இது கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகி இதெல்லாம் எத்தனையாம் ஆண்டு பைக்கு, இது எந்த ஆண்டு செஞ்சுருக்குறாங்கன்னு பார்ப்போம். அது போட்டில்லை, இதெல்லாம் இப்போ போட்டில்லை பாருங்கள். ஃபெராரோ கார். இது இப்போ எத்தனாம் ஆண்டு இந்த கார் செஞ்சுருக்குறாங்கன்னு பார்ப்போம். இது 2000ஆம் ஆண்டு இந்த கார் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இது 2000ஆம் ஆண்டு மாடல் ஃபெராரி 550 சீரீஸ். பாருங்கப்பா, ஃபெராரி 1991 ஃபெராரி இப்படி தான் இருந்திருக்கு. 1991 ஃபெராரி மாடல் நல்லா தான் இருக்குது. அந்த காலத்துலேயே நல்ல ஒரு டிசைன், நல்ல பாருங்கள் அந்த டிசைன் எல்லாம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. டயர் டிசைன் நல்ல டெவலப்மெண்ட் தான். வாங்க இனி அங்கால போய் பார்ப்போம். லேட்டஸ்ட் டெவலப் மேலே மேல் மாடியிலெல்லாம் இருக்குது. வாங்க மேலே போய் பார்ப்போம். அதுக்கு மேலே கீழே இருக்கிற லேட்டஸ்ட் காரை பார்ப்போம். என்ன ஃபெராரியில் தான் நிறைய டெவலப்மெண்ட் போட்டிருக்குறாங்க. இது 2000ஆம் ஆண்டு பார்த்தோம். இப்போ இது அடுத்த ஃபெராரி ஒன்று பாருங்கள். அது 2002 வந்த மாடல். இது சூப்பராக இருக்கா?
இது 2002 வந்த மாடல் ஃபெராரி. எப்படி இருக்கு பாருங்க. இந்த அடுத்த ஃபெராரி வந்து பாருங்க, அந்த விங்ஸ் எப்படி போட்டிருப்பாங்கன்னு பாருங்க. பூம், என்ன ஸ்பீடில் போகுமப்பா. இந்த பாருங்க எப்படி செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்லி. ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் செமையாக இருக்கா. எத்தனையாம் ஆண்டு இந்த கார் செஞ்சுருக்குறாங்க, எத்தனையாம் ஆண்டு செஞ்ச கார்ன்னு பார்ப்போம் வாங்க. ஃபெராரி 1995ஆம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு கார் ஃபெராரி செஞ்சுருக்குறாங்கப்பா. மை குட்னஸ், என்னப்பா, வா, பார்க்கவே ஆசையாக இருக்கு. செம. இது 16M 2009ஆம் ஆண்டு ஃபெராரி. 2009ஆம் ஆண்டு ஃபெராரி நல்லா இருக்கு. டோர் எப்படி திறந்துருக்குறாங்க. ரஜினி இந்த படத்தில் வந்த கார் டோர் மாதிரி கிடக்கா, திறந்துருக்குறாங்கன்னு பாருங்க. 21 ஃபெராரி பாருங்க. சீட்டும் ஸ்போர்ட்ஸ் கார் பாருங்க. சீட்டும் சோப்பில் அவ்வளோ ரைட்டாக இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. அப்படி இருக்குன்னு சொல்லி. மை காட், வாவ் 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 வாவ், அப்படி இருக்குன்னு பாருங்க. அது அடுத்த ஃபெராரி. என்னப்பா ஃபெராரியிலே அவ்வளோ பிராண்டு வெரைட்டியாக இருக்கு சும்மா. 1984ஆம் ஆண்டு ஆடி 83 to 84 ஆடி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆடி 83 84 ஆடி பாருங்கள் எப்படி இருக்குது. ட்ரெஷரா ஆடி. இது பென்ஸ் பாருங்க, பென்ஸ். சரியா, இது என்ன காரு, இது கார்னிங்னு சொல்லி ஒரு கார் உண்டு, ஸ்பெஷல் BMW. அது BMW ஸ்பெஷல். வாவ், டயரை பாருங்க எப்படி இருக்குண்டு. BMW செம்மையாக இருக்கு. இது என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கார். என்னெல்லாம் இப்படி வளைச்சி வட்டி செஞ்சுருக்குறாங்க. இது என்ன காருன்னு பார்ப்போம் வாங்க. இது என்னது, 1987 மண்டான்னு சொல்லி 1987 ஒரு கார் ஒன்று செஞ்சுருக்குறாங்க பாருங்க. சூப்பராக தான் இருக்கு. சரியா, இனி நாங்கள் மேலே போய் பார்ப்போமா, மேலே என்ன விதமான கார் எல்லாம் இருக்குன்னு சொல்லி மேலேயும் போய் பார்ப்போமா வாங்க. மேலே பார்ப்போம்.